சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டு நிகழ்வினை சொற்பொழிவு நிகழ்வினை தொடங்க உள்ளோம். தொடர்ந்து மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் அருளிய புலவர் புராணத்தில் உள்ள திருநாவுக்கரசர் சருக்கத்தினை கண்டு வருகின்றோம். அத்தகைய விதத்தில் சென்ற வாரத்தில் திருநாவுக்கரசருடைய சருக்கம் பகுதி கண்டோம். அதாவது திருநாவுக்கரசருடைய பிறப்பு, அவருடைய அக்கா திலகவதியாருடைய கணவர் இறந்து அவர் விதவை கோலம் பூண்டு அதனால் மனத்துயருற்று சைவ சமயத்தையே வெறுத்து சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்னும் பட்டம் பெற்று உயர் பதவியில் விளங்கக்கூடிய அளவு உயர்ந்த திருநாவுக்கரசர் சமண சமயமே உயர்வென்றும் அந்த சமயத்தில்தான் தனக்கு நிம்மதி கிடைப்பதாகவும் மாய வலையில் வீழ்ந்து கிடந்தார். அவரை தன்பால் ஈர்க்கக்கூடிய நாளும் வந்தது. ஈசனது விளையாட்டும் தொடங்கியது. அத்தகைய விதத்திலே இன்று நாம் காண இருப்பது தர்மசேனர் என பட்டம் பெற்ற திருநாவுக்கரசர் மீண்டும் எவ்வாறு சைவ சமயத்துக்கு வந்தார் என்பதை பற்றி காணவும். வறுமை வந்தால் கூட அதனை பொருட்படுத்தாது அடியார்களுக்கு உணவிட வேண்டும் என்று வாழ்ந்தவர்களுடைய வரலாறை எல்லாம் நாம் கண்டுள்ளோம். ஆனால் அந்த வறுமையை காட்டிலும் கொடியது எது என்றால் பிணி என்னும் நோய். அந்த நோய் மட்டும் தம்மை ஆட்கொண்டு விட்டால் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக வைத்தியங்கள், அதாவது மருத்துவங்கள் எவ்வளவு செய்தாலும் அந்த மருத்துவத்திற்காக நம் உடலை நாம் வருத்தி கொள்வோம். அதே நேரத்தில் மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் கூறும் பொழுது நோய் நீங்க வேண்டும் என்றால் மானம் பார்க்கக்கூடாது என்று கூறுகிறார். இதில் பலவாறு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்தகைய விதத்தில் தான் இறைவன் திருநாவுக்கரசரை ஆட்கொள்கிறார். எவ்வாறு என்றால், அவருக்கு திலகவதியாருக்கு ஒரு நாள் கனவு வருகிறது. அந்த கனவிலே ஈசன் தோன்றி உன்னுடைய தமையனாக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் என்பால் ஆட்கொள்ளப்பட உள்ளார், உன்னை தேடி வருவார் என்று கூறுகிறார். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. திலகவதியாருக்கு மீண்டும் தன்னுடைய தம்பி தம்முடைய புகலிடம் தேடி வரப்போகிறான் என்று எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே திருநாவுக்கரசருக்கு சூளை என்னும் வியாதி வருகிறது. சூளை என்னும் வியாதி என்றால் என்னன்னா, வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. அந்த வயிற்று வலியினுடைய தாக்கம் எப்படி இருக்க முடியும் என்றால், அவரால் எந்த ஒரு சிந்தனைக்குள்ளும் செல்ல முடியாது, எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. சதா அந்த வழியால் துடித்து கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து தான் எவ்வாறு மீள்வது என்ற எண்ணம் மட்டுமே அவரிடம் இருந்து கொண்டிருப்பதால் அவருக்கு வேறு எந்த பற்றும் எதுவுமே தோணவில்லை. அப்படி ஒரு சூளை வியாதி அவரை ஆட்கொண்டது. அப்படி இருக்கும் பொழுது திருநாவுக்கரசர் அதிலிருந்து விடுபட வேண்டுமே என்று எண்ணி இருக்கும் பொழுது அவருக்கு கனவில் ஈசன் வருகின்றார். அவர் வந்து கூறுவதாக மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் கூறுகின்றார். அத்தினத்தன் அவன் கனவில் அதிகை நக சிவபெருமான் சக்தியுடன் அவற்றுக்குரிய தந்தையும் தாயாருமாகி பத்திமலி திலகுவதி பகர் நெறி செல்குவாயாகில் சித்தி முத்தி அடைவை இது தின்னும் என்று கூறினார். அதாவது அவர் கனவில் வந்து திருவதிகை ஈசன் உமையாளோடு வந்து காட்சி தருகிறார். பக்தி மிகுந்துள்ள திலகவதியார் கூறக்கூடிய வழியில் நீ சென்றாயானால் இந்த சூளை வியாதி மட்டுமல்ல, உன்னுடைய விதியின் பயனையும் மாற்றலாம் என்று அவருடைய கனவில் வந்து சிவபெருமான் கூறுகிறார். உடனே கண் விழித்த உடனே என்ன செய்கிறார்? வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. இந்த நேரத்தில் வந்து சைவ சமயத்தை சேர்ந்த ஈசன் வந்து நமக்கு அறிவுரை கூறுனா கேட்க முடியுமா? நாம் சமண சமயத்தை சேர்ந்தவர் அல்லவா? அப்படியெல்லாம் பார்க்க முடியுமா?
நம்மளுடைய கையிலிருந்து திடீர்னு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. காயம் ஏற்பட்டு அதிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது. அந்த ரத்தம் சொட்டு கொட்டி இருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரு துணி எடுத்து கொடுக்குறாரு. அந்த துணி எடுத்து வேகமாக அந்த கையில் சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த வேகமாக அந்த கையில் சுற்றின பிறகு அவர்கிட்ட கேட்குறோம், ஐயா இந்த துணி என்ன துணி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இதை நான் ஒரு 10 நாளாக அணிஞ்சிட்டு இருந்தேங்க, அந்த துணியிலிருந்து கொஞ்சம் கிழிச்சு கொடுத்து அப்படின்னு சொன்னால் உடனே ஐயோ ரொம்ப அழுக்கு துணியா, அதைவா என்னுடைய காயத்துக்கு நான் சுற்றுனேன் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்திலே நம்மளுடைய எண்ணம் முழுவதும் அந்த ரத்தம் சொட்டி கொண்டிருப்பதை நிறுத்தணும், அதுதான் இருந்ததொழியா என்ன துணியை சுற்றுறோம், யார் நம்மளுக்கு அந்த துணியை கொடுத்தா நமக்கு தெரியாது. அதே போலதான் திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் கனவில் வந்து உரைத்த உடனேயே சைவ சமயம் சமண சமயம் என்ற வேறுபாடெல்லாம் தோன்றவில்லை. அவர் நினைவில் நின்றது அவர் சொன்ன வார்த்தை மட்டுமே. என்ன வார்த்தை? திலகவதி கிட்ட போ, உங்க அக்கா கிட்ட போ அப்படிங்கிறது. உடனே என்ன பண்ணார்? கண் விழித்த உடனே தன் கையில் இருந்த மயிற்பீழி, பீழினா மயில் தோகைன்னு அர்த்தம், பீழினா தோகை. அந்த தோகை சமண சமயத்தவர்கள் வந்து உயர் பதவியில் இருக்கவங்க எப்பவும் அந்த மயில் தோகையை வச்சிருப்பாங்க கையில். அந்த மயில் தோகை என்ன பண்ணார்? அப்படியே தூக்கி கீழே போட்டார். அவருடைய சமண சமயத்துடைய ஒரு சின்னமாக விளங்குது, அதை அப்படியே தூக்கி வீசிட்டார். படுத்திருந்த பாய், அந்த பாயை மடிக்கும் கூட இல்லை, அப்படியே எந்திரிச்சிட்டார். அந்த பாயெல்லாம் உதறிட்டார். அவர் ஆடை எப்பவுமே தர்மசேனர் என்ற பட்டம் பெற்றவர் எப்படி இருப்பார்? பட்டாடை உடுத்தி முத்துக்கள் எல்லாம் போட்டிருப்பார். அது எல்லாத்தையும் மறந்துட்டார், அதெல்லாம் போடல, எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அப்படியே போட்டுட்டு அப்படியே கிளம்பி ஓடுறார், திலகவதியாரை நோக்கி ஓடுறார். நேராக போய் அவருடைய திருவடியில் போய் விழுந்து அழுகிறார். திலகவதியாருக்கு இந்த நேரத்திலே தம்பிக்கு ஏற்பட்ட நோயினுடைய தாக்கத்தினால் வந்த சோகத்தை விட தன் தம்பி மீண்டும் வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி தான் இருந்தது. அதை விட என்னன்னா, அவர் என்ன பண்றார்? முதல்ல இந்த நோயை தீக்கணும்னு வலிக்குதுன்னு சொன்னப்ப சமண சமயத்தில் இருந்தவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? மிகப்பெரிய ஆள் இல்லையா? அவருடைய நோயை தீர்க்கறதுக்காக என்ன பண்றாங்க? அவங்களுடைய பூஜையில் வைத்து அவங்களுடைய கமண்டலத்திலிருந்து நீர் கொண்டு வந்து தர்றாங்க, சரியாகல. மயில் தோகையை வச்சு வயிற்றுல நீவிறாங்க, சரியாகல. பல பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் ஓதுறாங்க. சமண சமயத்தவர்களெல்லாம் உட்கார்ந்து அந்த இருக்கக்கூடிய துறவிமார்கள் அவ்வளோ வேலை செய்கிறாங்க, நோய் தீரவே இல்லை. இதெல்லாம் பண்ணி பார்த்து தான் கடைசியில் போயிருக்காரு. நம்மளுக்கு இப்போ ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? மருத்துவர்கிட்ட போகணும், ஆனால் போக மாட்டோம். பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எடுத்துக்காட்டு, காய்ச்சல் வந்தோன்னு போக மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஒரு கசாயம் குடிக்கலாமே அப்படின்னு குடிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் போத்தி படுத்தா சரியாயிரும் படுத்து பார்ப்போம். ஒரு மாத்திரை எடுத்து போட்டு பார்ப்போம், கொஞ்சம் நேரம் தூங்கி பார்ப்போமே சரியாயிரும் பார்ப்போம். இதெல்லாம் முடியாமல் கடைசியில் என்ன ஓடுவோம்? என்ன துணி, அழுக்கு துணி, அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஓடு மருத்துவமனைக்கு. அது மாதிரி இவருக்கு எல்லா வைத்தியங்களையும் சமண சமயம் சார்ந்து செய்து பார்த்து தான் இறுதியாக தன்னுடைய தமக்கியிடம் போய் சேர்றதா சாமி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த வலி வந்தோடனே தம் தமக்கியாரை கூப்பிடுறாரு, எனக்கு இந்த வலிக்குது நீ வாக்கான்னு கூப்பிடுறாரு. அப்போ திலகவதியார் என்ன சொல்றாங்க? என்னுடைய பாதம் அங்கே படாதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் சிந்திக்கிறார், நம்மளுடைய துன்பம் அறிந்து கூட நம்மளுடைய அக்கா இங்கே வள்ளினா அப்போ நம்ம சரியான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் உணர்றாரு. அப்போ அவர் போனோன்னா அங்கே என்ன பாடுறாரு? கூற்றாயினவாறே விலகுவீர் கொடுமை பல என் செய்தேன் நான் அறியேன் அப்படின்னு தொடங்கின அந்த பதியத்தை தான் திருநாவுக்கரசர் முதல்ல பாடுறார். நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், ஆனால் அதெல்லாம் என்ன பாவம்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் உணர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? பாதத்தில் விழுந்த அந்த தன்னோட தம்பி அப்படியே திலகவதி வாரி தூக்கி பாசத்தோட அவருக்கு திருநீரை பூசுறார். பூசிட்டு, உன்னை இங்கு வருமாறு அழைத்த பயன் என்ன தெரியுமா? ஈசனுக்கு நீ பணி செய்ய வேண்டும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்க, வேறு எதுக்கும் இல்லை. உன்னை அதுக்காகத்தான் ஈசன் வர வச்சிருக்கான்னு சொல்லி திருநீரை பூசி அவருடைய வாயில் கொஞ்சம் திருநீரை போடுறாங்க. அந்த சூளைங்கிற அந்த கொடுமையான வியாதி, அப்படிப்பட்ட தாக்கம் அப்படியே காணா போச்சு. ஒரு மிகப்பெரிய புயல் உருவாகி குபு குபு குபுன்னு நம்மளை நோக்கி வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை அடிச்சு தூக்கி கொண்டு போகுது எங்கேயோ. அப்படி இருக்கும்போது அந்த புயல் நம்ம பக்கத்தில் வந்த புயல் அப்படியே கீழே போய் சின்ன காத்தா நம்மளை வருடிட்டு போனால் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷம் திருநாவுக்கரசர். அப்போ அந்த திருநாவுக்கரசருக்கு அந்த சூளை நோய் தீர்ந்த உடனேயே அவருடைய மன துயரும் நீங்கி போச்சு. அவருடைய மன துயர் நீங்கின உடனேயே அவருடைய உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? மனதுக்குள்ள செஞ்சடை காடுடைய ஈசன் விரும்பியுள்ளான் நம்மை
நம்ம அவன்பால் ஈர்க்கிறான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அன்று முதலே என்ன பண்ணிட்டாரு, ஈசன் பக்கம் போயாச்சு. சைவ சமயம் தான் பெருசுன்னு போய் சமண சமயத்தோட சின்னங்களை எல்லாம் அழிச்சாச்சு. சமண சமயத்தில் தான் பெற்றிருந்த மிகப்பெரிய பதவி தர்மசேனாங்கிற பட்டத்தை திறந்தாச்சு. அந்த பட்டம் வேண்டாம், பதவியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இப்போ நம்ம வேண்டிக்கிறோம், கடவுளே எனக்கு இதெல்லாம் நடந்தா நான் மொட்டை அடிக்கிறேன், இது பண்ணுறேன், நான் தீ மிதிக்கிறேன், பூவோடு எடுக்கிறேன், இப்படி எல்லாம் வேண்டிக்கிறோம் இல்லையா? கடவுள் கொடுத்தது ஒரு துன்பம், அந்த துன்பம் போச்சுன்னா நான் இன்னும் என்னை வருத்திக்கிறேன் நம்ம வேண்டுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கடவுளை அதை விட பெரிய துன்பம் கொடுத்துருக்காரு. அந்த துன்பம் தீங்கன்னா நான் அதை விட என்னை வருத்திக்கிறேன், எனக்கு இந்த வழி போனால் போதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவருக்கு இவ்வளோ பெரிய நோய் தீர்ந்ததுலேருந்து அந்த பட்டம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அவர் முழுவதுமாக சிவன் கோயிலில் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு அங்கே உழவார பணி செய்தார். உழவார பணின்னு என்ன? கோயிலை சுத்தம் பண்ணுறது, கோயிலில் இருக்கக்கூடிய பணிகளை செய்வது, விளக்கு ஏற்றுவது, விளக்கு வச்ச இடத்த சுத்தம் பண்ணுறது. எப்பவுமே கோயிலுக்கு சென்றவுடன் கோயிலில் சென்று கை ஊப்பி இறைவனை வணங்கிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுன்னு கேட்டு வந்தால் மட்டும் பத்தாது. ஒரு கடைக்கு போய் காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து பொருளை வாங்குறோம். பொருளை வாங்குறதுக்கு என்ன கொடுத்தோம்? காசு கொடுத்தோம். இறைவன்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? நம்மளை காப்பாற்றுன்னு கேட்குறோம். அதை விட ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று கேட்குறோம், ஒரு வரத்தை கேட்குறோம். அப்போ அந்த வரத்தை கேட்கும்போது இறைவனுக்கு ஏதாவது கொண்டு போக முடியும் இல்லையா? இறைவனுக்கும் ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க, பசுவுக்கும் ஒரு வாயுரைன்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு நீ எதுவும் கொண்டு போகாட்டியும் பரவாயில்ல, இறைவனுடைய கோயில் என்ன பண்ணலாம்? சுத்தம் பண்ணுறது. திருக்கோயில் இருக்கக்கூடிய ஏதாவது அழுக்குகள் இருந்தால் தொடச்சி சுத்தம் பண்ணி வருது, அதுவும் ஒரு இறைப்பணியே. அந்த பணியத்தை என்ன சொல்கிறாங்க? உழவார பணி. திருநாவுக்கரசர் எங்கே போனாலும் திருக்கோயிலில் போன உடனேயே இறைவனை வணங்க மாட்டாராம். இறைவனை வணங்குவதற்கு முன்னாடி அந்த கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணுவாராம். எல்லாம் சுத்தம் பண்ணுறது, எல்லாம் தன்னை வருத்தி கொண்டு, அதுதான் முக்கியம். உங்களுக்கு இப்போ நம்ம மடத்தில் இருக்கிறீங்க, பசங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் பாரு இந்த கூட்டி விடு, இந்த இது பண்ணுன்னா நீ என்ன சொல்கிற? இது எவ்வளோ பெரிய வேலை வாங்குறாங்க நம்மளை அப்படிங்கிற. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த சுத்தம் செய்தல், அந்த பணியெல்லாம் எதுக்கு சமம்? இறைவனுக்கும் குருவுக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. அந்த உழவார பணியினை எல்லா பக்கமும் திருநாவுக்கரசர் சொல்றார். அப்போ திருநாவுக்கரசர் என்ன பண்றார்? அம்பலத்தில் ஆடும் கூத்த பெருமான் அவர் மனதில் உறவாடியதோடு உலகம் அவருடைய பெருமையை உணரச் செய்ய வேண்டும். திருநாவுக்கரசர் இத்தனை நாள் சமண சமயத்தில் இருந்தார் இல்லையா? இப்போ அங்கே போயிட்டார்ல, விடுவாங்களா? சமண சமயத்தர் விடுவாங்களா? இவ்வளோ நாள் ஒரு வீட்டில் தங்கியிருக்க, சாப்பிட்ட, எல்லாம் பண்ண, உனக்கு எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கி போட்டு கடைசியில் ஓடிட்டே, விடுவாங்களா? அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? சமண சமயத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் சைவ சமயம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அது எல்லையும் நம்ம நிரூபித்து காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கக்கூடிய அரசனிடம் கொண்டு போய், அந்த பல்லவ அரசனை ஆண்டுகிட்டு இருக்கிறவ பல்லவ அரசன் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி திருநாவுக்கரசர் போயிட்டாரு, சமண சமயத்தை தவிர்த்துட்டு போயிட்டாரு, சமண சமயத்தில் என்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, சைவ சமயத்துக்கு மாறிட்டாரு, இது நம்மளுக்கு ரொம்ப துன்பம் தரக்கூடிய செயல், நம்மளை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்ல மன்னனுக்கு கோபம் வரும் இல்லையா? உங்கள் பாசையில் சொன்னால் சொல்லுவீங்களே, போட்டு கொடுக்கறது அப்படி. அப்போ சொல்லணும்னா அவருக்கு கோபம் வருது. உடனே அரசன் என்ன பண்ணா? மகேந்திரவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் உடனே திருநாவுக்கரசர் அழைச்சிட்டு வாங்க, என்னன்னு கேட்கறங்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சேனையில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் போய் கூப்பிடுறாரு திருநாவுக்கரசரை, அரசன் உங்களை கூப்பிடுறாருங்கிறார். கூப்பிட்டோன்னே இவர் என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். ஆனால் போறதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் சொல்றாரு, நாமார்க்கும் குடியெல்லோம் யமனை அஞ்சோம். என்னங்கிறாரு? நாமார்க்கும் குடியெல்லோம் யமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நான் யாருக்குமே அடிமை இல்லை. உன்னை கூப்பிட்றாங்க, வா, ஆசிரியர் கூப்பிட்றாருன்னா நீ இப்போ சொல்ல முடியுமா? பள்ளியில் ஓகே, உன்னை தலைமை ஆசிரியர் கூப்பிட்றாருன்னா யாமாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் டிசி கொடுத்துருவாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அவ்வளோ தைரியமாக சொல்லணும் இல்லையா? அந்த தைரியமாக சொல்கிறாரு, நாமாருக்கும் குடியெல்லாம் யமனை அஞ்ச, நான் யாருக்கும் குடி இல்லை, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, யமனுக்கே பயப்பட மாட்டேன். இது எல்லாம் சொல்லிட்டு ஒரு வரி சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் அந்த வரியை நம்ம யாருமே பயன்படுத்த மாட்டோம். என்னன்னா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நம்ம சொல்லவே மாட்டோம், நம்ம மட்டும். ஆனால் திருநாவுக்கரசர் சொல்றாரு, ஏன்னா இறைவனுடைய தன் மனதில் வைத்திருக்கனால அவர் தைரியமா சொல்றாரு. நம்மெல்லாம் சொல்ல மாட்டோம். சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு யாராச்சும் கேட்டா நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு? எல்லாருமே இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷம் இல்லைங்க,
கொஞ்சம் துன்பம் தானுங்க. இது எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பதில். எல்லாரும் சொல்லிடுமா? இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த இதுவும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்றதுக்கும் கூட நம்ம பயப்படுவோம். ஏன்னா ஐயோ சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, கண்ணு பட்டுருமாப்பா, சொல்லக்கூடாதுப்பா, சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிடுறாரு. அப்ப அப்படி இருக்கும்பொழுது திருநாவுக்கரசர் என்ன, இன்பமே இல்லை, இன்பம் தான், என்னாலும் இன்பம் தான், துன்பமே இல்லை, போ எனக்கே எந்த துன்பமும் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது போ அப்படின்னாரு. இருந்தாலும் மன்னனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற விதிக்கு உட்பட்டு திருநாவுக்கரசர் மன்னனை சென்று சந்திக்கிறார். அதுக்காக அவர் போய் பார்க்காம விடல, போய் திருநாவுக்கரசர் சந்திக்கிறார். இந்த வரியை சொன்னாலும் திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு, போய் பார்க்கிறார் அரசனை. அப்ப அவர் என்ன பண்றாங்க, அரசன் சினந்து மேல கோவம் தான், ஆனாலும் என்ன சொல்றாரு, அவருக்கு அறிவுரை சொல்கிறார். யாருக்கு? திருநாவுக்கரசர் சொல்றாரு. என்னன்னா, நீ நன்கு தண்டபாணி சாமிகள் சொல்றாரு. இதை மன்னன் சொல்லியிருந்தாலும் தண்டபாணி சாமிகள் அவர் சொல்றாரு. எப்படின்னா, நீ நன்கு படித்தவன், ஏன் இந்த தடுமாற்றங்க, உங்களுக்கு ஏன் இந்த தடுமாற்றம் வருது? உங்களுக்கு அந்த கடுமையான அந்த சூளை நோயை கொடுத்தவன் ஈசன். எப்படி நோயை கொடுத்தவன் ஈசன், அவரை நம்பி போலாமா? எப்படி ஒரு வரி பார். அதாவது ராமர் சீதையை தேடிக்கொண்டு செல்கிறார். அப்ப செல்லும் பொழுது சுக்ரீவனை சந்திக்கிறார். சுக்ரீவன் கிட்ட போய் ராமர் என்ன கேட்கிறாரு, எனக்கு படை கொடு, ராவணை எதுக்கு இருக்குன்னு கேட்க போறாரு. ஆனா அப்ப இந்த சுக்ரீவன் கிட்ட போய் அறிமுகமாகணும் இல்லையா, ராமன் அறிமுகமாகணும். அப்ப அனுமன் அறிமுகப்படுத்துறாரு. அப்ப ராமர்கிட்ட சொல்லும் பொழுது, ராமர் இந்த மாதிரிங்க மனைவி ராவணன் தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்லாம் சொல்லலாம். சொல்லின் செல்வன் அல்லவா அனுமன். அவர் சொல்றாரு, சுக்ரீவா உன்னுடைய மனைவியை எப்படி வாலி தூக்கிட்டு போயிட்டாரோ அதே மாதிரி இவருடைய மனைவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். இப்ப எப்படி உன் சம்சாரத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, இவர் சம்சாரத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, நீங்க 2 பேர் ஜோடியா சேர்ந்தா நல்லா இருக்கு. எப்படி? அதாவது நம்ம சொல்லுவோம், தேர்வு எழுதிட்டு இருக்கும் பொழுது நீ தேர்வு எழுதி வெளியே வரும் பொழுது பார்ப்ப, உன்னுடைய உன் நண்பனை பார்ப்ப, நீ சரியா எழுதிக்கிறியான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், நான் சரியா எழுதலை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அப்பா நமக்கு ஒருத்தர் இருக்கு, அப்பா நம்மளும் சரியா எழுதலை, நமக்கு ஒரு ஜோடி கிடைச்சிட்டாப்பா அப்படிங்கிறது. அதுபோல பார்த்தீங்கன்னா இவர் போய் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, ஈசன் உனக்கு இந்த சூளை நோய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்னது, திருநாவுக்கரசர் கண்டம் கருத்த சிவனின் வலிமையும் அசோக மரத்தடி சமண நெறி உதவாது என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேனார். அந்த நோய் வந்தங்காட்டி தான் தெரிஞ்சது, சிவன் கொடுத்த இந்த நோய் வந்தங்காட்டி தான் தெரிஞ்சது, கண்டம் கருத்த சிவன் அவன் கொடுத்த நோயினால தான் தெரிஞ்சது, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த சமண நெறி எனக்கு உதவாதுங்கிறது எனக்கு காட்டுறக்காகத்தான் சிவன் இந்த நோயை கொடுத்தாருன்னு சொன்னார். இந்த நோய் மட்டும் எனக்கு வரலைன்னா சிவபெருமான் இந்த சமண சமயத்தையே நம்பிட்டு இருக்காத, உனக்கு பயன்படாதுங்கிறது எனக்கு காட்டுறக்காக இந்த நோயை எனக்கு கொடுத்தாருன்னு அரசன்கிட்ட சொல்றாரு. அப்படி மட்டும் சொல்லிட்டு என்னங்கிறாரு, நான் பொய் சொன்னால் என் மனமே ஏற்காது, இது சத்தியம் என்று திருநாவுக்கரசர் கூறியதாக தண்டபாணி சாமிகள் கூறுகிறார். இந்த சத்தியம் யார் சொல்றாருன்னா, திருநாவுக்கரசர் சொன்னாரோ இல்லையோ, தண்டபாணி சுவாமிகள் சொல்கிறார். சிவனை நம்பு, உனக்கு எந்த தீங்கும் வராது, இது சத்தியம் என்ற அந்த உரையை தண்டபாணி சுவாமிகள் இந்த மூலமா உரைக்கிறார். அப்ப சொல்லிட்டு அந்த மன்னன் உடனே என்ன பண்ணார், இவருக்கு விட்டுருவாரா, தண்டனை கொடுக்கிறார். மலையிலிருந்து கீழே உருட்டுறார். பாம்பு ஒரு குடத்துக்குள்ள போட்டு வச்சு அதுக்குள்ள கையோட வைக்கிறாங்க, இவரை கொத்தி சாகட்டும் அப்படின்னு பாக்குறாங்க. யானையை வர சொல்லி இவருடைய தலையை மிதிக்க வைக்கிறவனும் அப்படின்னு பண்ணாங்க. இப்படி பல்வேறு விதமா இவரை துன்பப்படுத்தி இறுதியாக என்ன பண்றாருன்னா, சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போய் அவரை உள்ள போட்டு வேக வைக்கிறாங்க. சுண்ணாம்பு காலவாயின்னா தெரியுமா, இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுண்ணாம்பு கல் இருக்கு அந்த காலத்துல. அப்ப அந்த கல்லை கொதிக்க வைப்பாங்க, கொதிக்க வச்சு சுண்ணாம்பு இது பண்றது எடுக்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய மண்ணில் செஞ்ச ஒரு பெரிய இது மாதிரி நம்ம அண்டா சொல்லணுமா அந்த மாதிரி பெருசா இருக்கும், அதுக்கு கீழே நெருப்பு மூட்டி அதுக்குள்ள கல்லுகள் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறது. சுமார் 2000 செல்சியஸ் வரும். அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம் அதுக்குள்ள வரும். அதுக்குள்ள திருநாவுக்கரசர் உள்ள வச்சு வேக வச்சாக்கலாம். எத்தனை நாள்? ஒரு வாரம் அவர் உள்ள வச்சதாக தண்டபாணி சுவாமிகள் சொல்றார். அப்படி ஒரு வாரம் அவர் உள்ள வச்சிருந்தா, இப்ப நம்ம கொஞ்சம் போய் எட்டி பார்த்தோம்னாலே போதும், முகமெல்லாம் அவ்வளவுதான் எட்டி, சும்மா அந்த அருகில் போய் பக்கத்துல போய் எட்டி பார்த்தாலே நம்மளுடைய முகமெல்லாம் சூட்டுல வெந்துடும். அப்படி இருக்கக்கூடியதுக்குள்ள சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள வச்சா
என்ன ஆகணும், ஐயோ அம்மானு கத்துனாவான் வெளியே இருக்கணும்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு பாடினாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றார், ஒரு தென்றல் என்னை தீண்டிட்டு இருக்கிற மாதிரி குழு குழுன்னு இருக்குப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை முடிஞ்ச பிறகு மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த இளம் வெயில் என்னை தீண்டின மாதிரி ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ள எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காது. ஏன் என்றால் நான் ஈசன் என்பவனுடைய நிழலில் இருக்கின்றேன். அந்த நிழல் மேலே அப்படியே பறந்து இருக்குது, குழு குழுன்னு இருக்குது. இப்போ ஒருத்தர் போட்டு நீ போட்டு அடி அடி நடிச்ச பிறகு எந்திரிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு, நீ என்ன நல்லா இருக்குதுங்க, ரொம்ப இன்னொரு தடவை செய்கிறீங்களா, ரொம்ப நல்லா இருக்குதுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த செஞ்சவனுக்கு எப்படி இருக்கும், அந்த தண்டனை கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும். அப்போ அதுபோல இவரை துன்புறுத்தணும்னு செய்ய 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 அந்த அரசனுக்கு தொடர்ந்து தோல்விகள் மட்டுமல்ல, அவருக்கு இருக்க சமண மதத்தின் மீது பற்று அந்த மன்னனுக்கே குறைய ஆரம்பித்துதான் இவரை துன்புறுத்த. அப்ப என்ன பண்றாங்க, உடனே நாவுக்கரசரை ஒரு கல்லுடைய பெரிய கல்லு தூண்ல கட்டி கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. அப்ப கடலுக்குள்ள கொண்டு போய் போட்டா அவர் கண்டிப்பா கல்லுடைய எடைக்கு உள்ள இழுத்துட்டு போயிரும், மூழ்கிருன்னு பார்த்தா அந்த கல் என்ன மாறிச்சான், தெப்பமா மாறி அவரை மீண்டும் மேல முதந்து வர செய்ததும் இல்லாம அப்படியே கொண்டு போய் அழகா கொண்டு போய் கரை சேர்த்திருச்சு. இருந்தாலும் இவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது. அப்ப தண்டபாணி சுவாமிகள் சொல்கிறார், வெறிபிடித்த மதத்தின் மீது வெறிபிடித்த ஒருவனுக்கு எத்தனை அற்புதங்களை இறைவன் திரும்ப திரும்ப காட்டினாலும் அவனுக்கு உணர முடியாது. மதம் என்ற வெறிபிடித்தவனுக்கு இறைவன் இருக்கிறான் எத்தனை தடவை சொன்னாலும் அவன் எப்படி நம்புவான்? அவன் தான் மதமே இல்லை, சமயம் இருக்காங்க, ஆத்திகருக்கும் நாத்திகருக்கும் இருக்காங்க. ரெண்டு பேருமே இறைவனை நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. கடவுள் இல்லின்னு சொல்றவனும் அதிகமாக கடவுளை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இல்லின்னு சொல்றவன் தான் அது இல்லின்னு காட்டுறதுக்காக அது எப்படி இல்லாம போச்சு, எப்படி இல்லை இல்லைங்கிறதுக்காக நிறைய கடவுளை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதே அவன் தான். கடவுள் இருக்குன்னு சொல்றவன் கூட கடவுளை வணங்கிட்டு போயிடும். ஆனா இல்லின்னு சொல்றவன் இல்லின்னு காட்டுறதுக்காக கடவுளை 24 மணி நேரம் நினைக்க வேண்டியது இருக்குது. அதுபோல இவர் சமண சமயம் தான் சிறப்புன்னு காட்ட 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 அது என்னாச்சு, எல்லாத்தையும் தோல்வி அடைந்து சைவமே மேல் என்பதை திருநாவுக்கரசர் ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் மூழ்கடிச்ச அந்த கல் என்ன ஆகுது, தெப்பமா மாறி திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல கரை சேர்த்து விட்டுருச்சாமா. அவரை திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற இடத்துல அவர் கரை சேர்ந்துட்டார். அப்போ இந்த கயிறை வச்சு இறுக்கி கட்டியதுமே என்னாச்சு, கயிறு தன்னால் இலகிருச்சு, கல் அழகா மரமாக மாறி தெப்பமாக மாறிடுச்சு. இத்தனை அதிசயங்களையும் சிவன் அவருக்கு நிகழ்த்தி அப்படியே அவரை சைவ சமயத்துக்கு மேல் அப்படிங்கிறத விட அவர் இன்னுமே சிவன் மீது அதிக பற்றுக்கொள்ள செய்தது. இதனால் திருநாவுக்கரசர் சிவன் உரையும் தலங்களுக்கெல்லாம் போய் பாட்டு பாடுறார், சிவனை பற்றி பாட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு முனிவர்கள் புலவர்கள் எல்லாருக்குமே திருநாவுக்கரசர் நாவுக்கே அரசர் என்ற ஒரு பட்டத்தை வாங்குவது அளவுக்கு அவர் உயர்ந்து விளங்கினார். இந்த போல இப்படிலாம் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நான் கேட்க கேட்க அந்த திலகவதியார் அவருடைய அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தம்பி சிவனை வழிபட்டா போதும் தான் நினைச்சாங்க. நம்ம பாஸ் மார்க் 35 வந்தா போதும் தான் நினைச்சோம். ஆனா என்ன நம்மளுக்கே தெரியாம என்னாச்சு, 85 மார்க் வந்துருச்சு. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அதிசயமா இருக்கு. ஐயா நான் கேட்டது ஒரு 35க்கு தான் எழுதுனேன், திடீர்னு பார்த்தா 85 மதிப்பெண் வந்துருச்சு, எவ்வளோ. அது மாதிரி சிவனை வணங்க வேண்டும் என்ற விருப்பம் மட்டும்தான் திலகவதியாருக்கு இருந்தது. ஆனால் சிவனே ஆட்கொண்டு அப்படி ஒரு மிகப்பெரிய சிவனுடைய பக்தனாக மட்டும் இல்லை, சிவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு மனிதராக மாறிட்டார் திருநாவுக்கரசன் கேள்விப்பட்டோன்னா அவங்க அக்காளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கொஞ்ச நாளில் அவங்களும் சிவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டாரு. சமண சமயத்தில் சேர்ந்து சிறிது காலம் இருந்ததை அவர் என்ன நினைக்கிறாருன்னு ஒரு மிகப்பெரிய பாவ செயலாக கருதிட்டு அதனால என்ன பண்றாரு, ஈசன் கிட்ட வேண்டுறாரு. என்னன்னா சூளம் விடை, விடைனா காளை, காளை மாட்டு இருக்கு இல்லையா, காளை விடைன்னு சொல்லுவாங்க. பெண் யானையை பிடின்னு சொல்லுவாங்க, ஆண் யானையை களிறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகத்துடைய குட்டிகளுக்கும் பேர் இருக்கு. சிங்கத்துடைய குட்டியை குருளை சொல்லுவாங்க. அப்படி இவர் என்ன பண்றாரு, சிவபெருமான் கிட்ட வேண்டார், சூளம் விடை காளை அதோடைய சின்னத்தை என்னோட கையில பொறிச்சு விடுங்க. என் மார்பிளையும் கையிலையும் பச்சை குத்திரம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி என்னுடைய மார்பிளையும் கையிலையும் நீங்க பொறிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட வேண்டி இவர் கேட்கிறாரு. ஏன்னா சமண சமயத்தில் இருந்துட்டு இருந்த நிலையா, அப்ப நான் செஞ்ச அந்த பாவம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கன்னு கூப்பிடுறாரு திருநாவுக்கரசர்.
அப்போ உடனே என்ன பண்றாரா சிவன், பெண்ணாகடம் என்ற ஊரிலே திருத்தூங்கனை மாடம் இறைவனிடம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் அப்படின்னு அவர் பாட, உடனே சிவபெருமான் என்ன பண்றாரா, அவருடைய பூத கணங்களை அனுப்புறார். பூத கணங்களை அனுப்பி அவருடைய கைகளில் அந்த சூளத்தையும் காளையுடைய உருவத்தையும் அவருக்கு பொறித்து விட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. திருநாவுக்கரசருடைய கைகளில் அது பொறிஞ்சிருச்சா, அது உடனே அந்த நிகழ்வு நடந்தோன்னு திருநாவுக்கரசரே வியந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாரு, அங்கிருந்து பல இடங்களுக்கெல்லாம் சென்று தலங்களுக்கெல்லாம் பாடி வரும் பொழுது அவர் சந்தித்தவர் உமையவையுடைய திருப்பால் உண்டு சிறு வயதிலேயே சிவனுடைய ஞானம் பெற்றவர் ஒருத்தருக்கிறார். யார் அவரு? சிவனுடைய ஞானம் பெற்றவர். குழந்தை பருவத்திலேயே அவர் பாலுக்காக அழுகும் பொழுது அம்மனே அதாவது உமையவளே பால் கொடுத்து அவருக்கு ஞானம் கொடுத்த ஒரு சைவ சமய புறவர்கள் 4 முதன்மையானவராக விளங்கக்கூடியவர் யார்? திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தரை போய் அவரோட துணையா இவர் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சில நாட்கள் இறைவனுடைய காட்சியெல்லாம் கண்டு மகிழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துடைய சமணர்களோட எல்லாம் நிறைய வாதங்கள் செய்து அவர்களை எல்லாம் தம்முடைய பாட்டினால் தோற்கடித்து அதுக்கப்புறம் சமண சமயத்தை காட்டிலும் சைவமே உயர்வு என்று நிரூபித்து பலரை தன்பால் ஈர்த்தவர் திருநாவுக்கரசர். அப்போ திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருமறைக்காட்டில், இப்போது வேதாரண்யம் சொல்லக்கூடிய ஊர் திருமறைக்காடு, அங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. கோயில் மொத்தம் 10 கதவு. இப்போ கதவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கதவுகள் ஒரு 10 கதவுகள். அந்த கதவுகள்லாம் மூடப்பட்டு இருக்குது. இந்த கதவுகள் மூடப்பட்டு இறைவனை வழிபட முடியாமல் அங்கே இருக்கிற மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு. அங்கே போனப்போ திருஞான சம்பந்தர் பார்க்குறாரு, திருநாவுக்கரசரிடம் வேண்டி நீங்கள் பதிகம் பாடி இந்த பாடல்களை பாடி இந்த கதவை திறக்கணும்னு திருஞான சம்பந்தர் வேண்டுகிறார். யாருக்கிட்ட? திருநாவுக்கரசர்கிட்ட பாட, திருநாவுக்கரசர் ஒவ்வொரு பாடலாக பாட பாட அந்த 10 கதவுகள் ஒவ்வொன்றா திறந்துச்சான். அப்புறம் கோயிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தவர் கோயிலை மூடணும் இல்லையா? அப்போ திருஞான சம்பந்தரிடம் திருநாவுக்கரசர் நீர் பாடி கதவுகளை மூடுக என்று கேட்கும் பொழுது திருஞான சம்பந்தர் ஒரே ஒரு பாடல் பாடினாராம், 10 கதவும் பூட்டிக்கிச்சான். அப்போ திருநாவுக்கரசர் கேட்டாராம், 10 பாடல்களை பாடினார் தானே அந்த 10 கதவு திறந்துச்சு, ஒரே ஒரு பாடலை பாடணுன்னே அந்த 10 கதவுமே பூட்டிடுச்சே அப்படின்னு திருநாவுக்கரசருக்கு ஒரு வருத்தம். அப்போ திருஞான சம்பந்தர் சொன்னாராம், நாவுக்கெல்லாம் அரசர் சொல்லுக்கெல்லாம் அரசர் திருநாவுக்கரசர் என்று இறைவன் விரும்புகிறான் பாருங்க, நான் ஒரே பாடல் பாடின போதும் அப்படின்ட்டாரு. ஆனால் திருநாவுக்கரசராகி தாங்கள் பாடும் பொழுது ஒவ்வொரு பாடலையும் இறைவன் ரசித்து ரசித்து கேட்டதால் இன்னும் பாடு என 10 பாட்டை பாடி அந்த 10 கதவை திறக்க வச்சாரு. இதுல இருந்து பாருங்க, உங்களுக்கு இறைவனுக்கு உங்கள் மீது எவ்வளவு, உங்களுடைய பாடல் மீது எவ்வளவு ஆசை, எவ்வளவு பற்று பாருங்க இறைவனுக்குன்னு திருஞான சம்பந்தர் கூறினாராம். அப்படி திருநாவுக்கரசரை இறைவனே விரும்பியதாக ஒரு வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது திருநாவுக்கரசர் திங்களூர் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. அங்க போகும் பொழுது ஒருத்தர் சந்திக்கிறாரு. எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் கடை, இப்படி திருநாவுக்கரசருடைய பந்தல்னு எல்லா பக்கம் மோர் பந்தல் எல்லாம் எழுதி. திருநாவுக்கரசருக்கு போனவருக்கு ஆச்சரியம், என் பேர்ல யாரையா கடை வச்சிருக்குது? இப்ப நீங்க போறீங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, எல்லா இடத்துலையும் உம்பேர்லயே கடை இருக்குது, உம்பேர்லயே எல்லாம் இருக்குது, உனக்கு ஒரு ஆச்சரியம் வரும். ஆனா இந்த காலத்துல அப்படி கேட்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்க, நீ போய் நின்ற முடியாது கடை முன்னாடி. அப்ப அங்க பாக்குறாரு, திருநாவுக்கரசர் பார்த்திருக்காரு, பார்த்துட்டு போறாரு. இதுக்கு யார் சொந்தக்காரன்னு கேட்கறாங்க. அங்க காட்டுறாங்க, அப்பூதியடிகள் அப்படிங்கிறவரை காட்ட. அப்ப அப்பூதியடிகள் கிட்ட போய் கேட்கிறார் திருநாவுக்கரசர், நும்பேர் எழுதாது வேறொருவர் வேர் எழுத காரணம் யாது அப்படின்னு கேட்கிறார். யாருக்கிட்ட? அப்பூதியடிகள்கிட்ட கேட்கிறார். அப்பூதியடிகளுக்கு திருநாவுக்கரசர் மீது அவ்வளவு பற்று, திருநாவுக்கரசரையே கும்பிடுறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் 63 பேரும்பாங்க, தொகையடியார்கள் 9 பேரும்பாங்க. இந்த 63 பேர் சிவனை கும்பிடுறவங்க, இந்த 63 பேரை கும்பிடுறக்கு 9 பேர் இருந்தாங்க, அவங்களை தொகையடியாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் போய் கேட்கிறார், முன்பேர் எழுதாமல் வேறொரு பேர் எழுதணும்னா அவர் கோபம் வந்துச்சு அப்பூதியடிகளுக்கு. திருநாவுக்கரசர் பத்தி திருநாவுக்கரசர்கிட்டயே சொல்றாரு, கடலுக்குள்ள போட்டாலும் மிதந்து வந்தவர், சுண்ணாம்பு கால்வாயில வச்சவரை கூட பாடி வெளியே வந்தவர், அவருடைய பெருமையை தெரியாதா உனக்கு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்கிறாரு.
அப்போ திருநாவுக்கரசர் சொன்னார், எப்பா நான் தாப்பா திருநாவுக்கரசர் அப்படிங்கிறார். உடனே அவர் கண்ணில் நீர் மல்க அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டு அப்பூதியர்கள் அப்படி அவருடைய கண்ணீர் அவருடைய திருப்பாதத்தை கழுவுதான். அந்த அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் திருவள்ளுவர் சொல்லுவார். ஒரு அன்பை அடக்க முடியுமாங்க? அன்பை எப்படிங்க காட்டுறது, அன்பை எப்படிங்க அடக்கிறது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அந்த அன்பு நம்மளை பீரிட்டு வரும் பொழுது துன்பம் மட்டும் இல்லை, அதிகப்படியான அன்புடைய வெளிப்பாடும் கண்ணீர் தான். ரொம்ப அதிகமான அன்பு இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப நாள் ஒரு ஆசைப்பட்டு ரொம்ப நாள் ஒருத்தர் சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அவர் பார்த்ததே இல்லை, திடீர்னு அவர் ஒரு நம்ம விருப்பமா இருக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஒரு காட்சி இருந்தோம்னா நம்மளுக்கு முதல் சொல்லு வராது, என்ன வரும்? கண்ணீர் தான் வரும். அப்படி அந்த கண்ணீரோடு அவர் திருப்பாதத்தில் விழுந்து வழங்குறாரு. அப்போது அவர் கேட்கிறாரு, எங்க வீட்டுக்கு நீங்க வரணும், வந்து உணவருந்த வேண்டும்னு கேட்குறாரு. திருநாவுக்கரசரும் வர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்பூதியர்கள் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் துலாக்கோல், அதாவது எடை போடுறவாங்க இல்லையா கருவி, துலாக்கோல், மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருக்கிறார். இதில் அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பேர் மூத்த திருநாவுக்கரசு, இன்னொருத்தன் பேர் இளைய திருநாவுக்கரசு. அவங்க பேரும் திருநாவுக்கரசு. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து அதில் ஒரு மகன் என்ன பண்ணுறான், திருநாவுக்கரசரை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் சாப்பிட்றதுக்காக வாழை இலை அறுக்கிறதுக்காக போறா. ஒரு பெரும் குருத்து அறுக்கும் பொழுது அங்கிருந்து பாம்பு அவனுடைய உள்ளங்கையில் தீண்டிருச்சு, மரணம் அடைஞ்சு போயிட்டான். அப்போ இவர் சாப்பிட்றதுக்கு வேற வந்துட்டார் திருநாவுக்கரசர். கணவனும் மனைவி அந்த அவருடைய மகனுடைய பிரேதத்தை எடுத்துகிட்டு போய் உடலை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. வச்சு போட்டு, ஏன்னா இது சொல்லக்கூடாது, முதல் திருநாவுக்கரசர் நம்ம இல்லத்தில் சாப்பிட வந்திருக்கிறார், அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வச்சு போட்டு ஏதும் மரியாதை போல் வந்து நிற்கிறாங்க. மனதில் இருக்கக்கூடிய துயரை வெளிக்காட்டாமல் அங்கே போய் நிற்கிறாங்க. அவருக்கு உணவு பரிமாறணும்னு அவர் எடுத்த உடனேயே கேட்குறாரு, திருநாவுக்கரசு எங்கே, அவருக்கு உணவு தர வேண்டும் கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ண, அப்பூதியர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியாமல், இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொன்னதா சேக்கிலார் சொல்லியிருப்பார். இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னா இப்போதைக்கு இங்கே அவன் உதவுற மாதிரி இல்லைங்கிறாரு. உடனே திருநாவுக்கரசர் வற்புறுத்தி கேட்க, உண்மையை சொல்ல, உடனே அந்த சிறுவனை எடுத்துக்கொண்டு சிவன் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் கொண்டு வைக்கிறாரு. வச்சு ஒன்று குலாம் என்ற கூடிய ஒரு பதிகத்தை அவர் பாடுறாரு. பாடுன உடனே பார்த்தீங்கன்னா பையனுடைய விடம் இறங்கி அவனுக்கு உயிர் வந்தது. பிறகு அப்பூதியடிகள் உள்ள மகிழ்ந்தார் என்ற ஒரு வரலாறு உண்டு. இப்படி மிக பல அற்புதங்களை எல்லாம் செய்து வந்தவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவீழமிழலி அப்படிங்கிற ஒரு ஊரில் மழையே இல்லாமல் மக்களெல்லாம் பசியால் வாடிக்கிட்டு இருந்தப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமானிடம் வேண்டி வறுமை நீங்க வேண்டும் என கேட்க, கிழக்கு படியிலே சம்பந்தருக்கும் மேற்கு படியிலே திருநாவுக்கரசருக்கும் இறைவன் பொற்காசு கொடுத்தார், படிக்காசு கொடுத்து அப்புறம் அந்த ஊருடைய வறுமையை இவர்கள் போக்கியதாக ஒரு வரலாறு சொல்லுவார்கள். இப்படி பல அற்புதங்களை திருநாவுக்கரசர் நிகழ்த்தி வந்துள்ளார். அது மட்டுமல்ல, சிவனே திருநாவுக்கரசரை பார்த்து என்னப்பன் பாடுவான் என்று சொன்னார். இறைவனே என் அப்பன் என்று சொன்னதால் தான் திருநாவுக்கரசருடைய பெயர் அப்பர் என்று மாறியது. அவருக்கு வாகீசர், அப்பர், திருநாவுக்கரசர் என்ற பெயர்கள் உண்டு. அதில் அப்பர் என்ற சொல்லே வந்து இறுதி வரைக்கும் விளங்கியது. அந்த பெயரே தான் இன்றளவுக்கு விண்ணிலும் மண்ணிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. புகழூரிலேயே பிறந்து இறப்பில்லாத உயர்ந்த வீடு வேரனை அடைந்தவர், மிகச்சிறந்தவர் என்று மகான் வண்ணச்சிரவன் தண்டபாணி சாமிகள் ஒவ்வொரு முறையும் புகழ்ந்து உரைக்கின்றார். அப்படி இருந்து சொல்லக்கூடிய தண்டபாணி சாமிகள் ஒரு இடத்துல எப்படி சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நான் இதிலிருந்து தான் சொன்னேன்னு சொல்லணும், அதுக்கு ஒரு மனசு வேணும். இது நானா சொன்னேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு கர்வம், அது தண்டபாணி சாமிகிட்ட கிடையாது. அதனால கடைசி பாடல் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் நான் சொல்லிய கருத்துக்கள் யாவும் ஒரு சோழனுடைய கருத்து என்று சொல்கிறார். அதாவது யாரை சொல்றாரு? சேக்கிலார் பெருமானை சொல்கிறார். சேக்கிலார் சொன்ன கருத்துக்களையும் சேகரித்து அதிலிருந்து நான் என்னுடைய கருத்தையும் சேர்த்து சொல்லியுள்ளேன், இது என்னுடைய முழுமையான கருத்து அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த புலவர் முன்னரே விரித்து பாடியுள்ளார். அதிலிருந்து எனக்கு தேவையானதை எடுத்து பெயர்த்து தங்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய சருக்கத்துக்கான தொடக்கத்தையும் சொல்லி மகான் வண்ணச்சிரவன் தண்டபாணி சுவாமிகள் திருநாவுக்கரசர் சருக்கத்தை முடிக்கின்றார்.
திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெருமைகளை மட்டுமன்றி இடையிடையே கொல்லாமை என்னும் கோட்பாட்டையும் புலால் மறுத்தலுடைய நிலைப்பாட்டையும் இவற்றையெல்லாம் ஆங்காங்கும் அருசமயத்தினுடைய கொள்கைதனையும் திருநாவுக்கரசருடைய சிறப்போடு சேர்த்து மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் புலவர் புராணத்திலே கூறியுள்ளார். இத்துடன் நம் உரையானது நிறைவு பெற்றது. அடுத்து வார வழிபாட்டில் சந்திப்போம். குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு நன்றியினை கூறி வெற்றிவேல்